வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சீரகத்தை போட்டுக்கலாங்க. சேர்த்துக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வதங்கிடுச்சு நல்லா. இப்போ என்ன பண்ணலாம், வேக வச்ச ரத்தத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க, அப்படியே நல்லா நம்ம குந்தி விடணுங்க. இதை பாருங்க, இந்த அளவுக்கு மிளகுத்தூளை வந்து மேலே தூவிக்கலாங்க. அப்படியே இங்கிட்டு ஒரு திருப்பு, அங்கிட்டு ஒரு திருப்பு. பாருங்க, வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது நீங்கள் செய்யும்போது தான் அதை வந்து உணர முடியும். நான் சொல்லும்போது உணர முடியாது. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை இறக்கிடலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க 2. கொஞ்சம் காரம் வேணும்ல, அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், நல்லா வதக்கி கொஞ்சம் செஞ்சு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 3 முட்டை போட்டிருக்கோம். போட்டு அப்படியே லைட்டாக நல்லா வேகட்டங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முட்டை ரத்த பொடி மாஸ், இது ஆம்லேட்டாக கூட போடலாங்க. பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதுங்க. வாசனை அந்த அளவுக்கு மணக்குதுங்க. முட்டை ரத்த பொடி மாஸ் ரெடி. ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சீங்க, அதை சாப்பிட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. முட்டை ரத்த பொடி மாஸ் பாருங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாங்க.